எல்லாமே சூப்பராக இருந்தது. ஆக்ஷன் கொரியோகிராஃபி எல்லாமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு புது கேரக்டர்லாம் இருந்தாங்க, அதுவும் பக்காவாக இருந்தது. ஆமாம், அதுவும் சூப்பராக இருந்தது. காம்போ 2 பேரும் காம்போவும் நல்லா இருந்தது. டேர்டெவில் ஒரு வாரம் எதிர்பார்த்திருந்தோம், அது மட்டும் இல்லை. மற்றபடி எல்லாமே சூப்பராக தான் இருந்தது. ஆமாம் ப்ரோ, இது வந்து ஃபுல்லாக ஒரு எவால்வ் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து அவருக்கு எப்படி அந்த அஃபெக்ட் ஆகுது அதெல்லாம் எப்படிலாம் காமிச்சிருக்காங்க. ஆமாம் ப்ரோ, லாஸ்ட் பார்ட் 3 பார்த்தோம்ல, ஸ்பைடர்மேன் 3, அதே மாதிரி எல்லாமே காம்போவா இருக்கு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாருமே டைம் ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் இருக்கு, ஈக்குவல் ரோல்ஸ் இருக்கு. எல்லாமே சூப்பராக தான் இருந்தது. அதெல்லாம் செமையா இருந்தது ப்ரோ, மாசா இருந்தது. இல்ல சூப்பராகவே இருந்தது ப்ரோ. நீங்க வந்து எல்லாருமே பார்க்கலாம், எல்லாமே சூப்பராக இருந்தது. வில்லன் வந்துட்டு ஸ்பாயிலர் பண்ணானா ப்ரோ, அதனால சொல்லல. லாஸ்டா வந்துட்டு ஒரு என்கிரேடிங் சீன்ல ஒரு ஸ்பாயிலர் மாதிரி இருக்கு, அது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்தது. ஃபுல்லாவே படமே நல்லா தான் இருந்தது. திரும்பி வந்து பார்க்கலாம். அப்படி சொல்ல முடியாது, கண்டினியூவேஷன் தான் இருக்கு. என்ன ஒன்று கவலைன்னா மெயின் ஸ்க்ரீன்ல எங்கேயும் விடல. அது கொஞ்சம் திரும்பி எல்லாம் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். எல்லா தியேட்டர்லயும் வந்து மெயின் ஸ்க்ரீன் விடல. மார்னிங் ஷோஸ் தான் கம்மியா இருந்தது. அது கொஞ்சம் விட்டா எனக்கு கஷ்டமா இருந்தது டிக்கெட் எடுக்கிறதுக்கு. மற்றபடி படம் நல்லா தான் இருந்தது. அல்டிமேட்டா இருந்தது. இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, அவருக்கு சீன் மேக்ஸிமம் இருக்கு, கவரேஜ் ஆயிருக்கு. ஆனா ஓவராலா சொல்ல முடியாது, அதிகமா இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும், ஆனா நல்லா இருந்தது அந்த பாட்டு. ஆமா கண்டிப்பா எமோஷன் சைடா தான் இருந்தது மோஸ்டா. பட் படம் ஓவரால் நல்லா. ஆமா, இந்த என்னன்னா அவருக்கு யாருமே இல்ல, அந்த எமோஷன்ஸ் எல்லாம் காமிச்சிருக்காங்க அவருக்கு இந்த பாட்டுல. எல்லாம் அவரை மறந்துட்டாங்க அந்த இதுல. மொத்தம் நல்லா இருந்தது. தேங்க்ஸ். நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணிருந்தாங்க. 3Dல பார்க்கும்போது கொஞ்சம் அந்த கிளாஸ் இரிட்டேட்டா இருந்துச்சு, மற்றபடி நல்லா இருந்துச்சு. ஆமா, சூப்பரா இருக்கு. அவ்வளோவா வரல. எம்ஜே வந்து ஒரு 2-3 சீன் தான் வந்த மாதிரி இருந்தா சூப்பரா இருந்துச்சு. அந்த சீன்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா இருக்கு படம். கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்கலாம் குடும்பத்தோட. இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கரெக்டான ஸ்டோரியில இருந்தா ஃபாலோ பண்றாங்க, அதுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா இருக்கு. இல்ல அந்த ஒரு புதுசா ஒரு முன்னாடி இருந்த 3 பாட்டு கொஞ்சம் அப்படி மார்வல் ஓரியன்டா இருக்கும். இது நல்லா இருக்கு படம். எல்லாம் சூப்பரா இருக்கு. படத்துல ஒரு லீட் கொடுத்துருப்பான். அது பர்சனலா வந்து டோபி மேக்கர் ஸ்பைடர்மேன் பார்த்து அந்த இதுல வந்தனால எனக்கு அந்த லீட் பிடிச்சிருந்துச்சு. அது கொஞ்ச நேரம் தான் இருந்துச்சு. பட் அது ஒரு அடுத்து நம்ம வேற ஏதாச்சும் படம் வந்துச்சுன்னா அதோட ஏன் ரீசன் வந்து நிறைய பேர் கேமியோ மாதிரி பண்றாங்க. அதை வெக்கணும்னு வச்சிருக்காங்களா இல்ல கதைக்கு தேவைப்படும்? அது நம்ம அடுத்த பார்ட் ஏதாவது பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸ்பைடர்மேன் வருவாருன்னு சொல்லியிருக்காங்க, பட் லீட் எதுவும் நம்ம கொடுக்கல. வேற ஒரு லீட் இருக்கு, டூம்ஸ்டே கனெக்ட். அதை நான் ஸ்பாயில் பண்ணுறோம்ல, நீங்க பாருங்களா. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருக்குன்னாங்க. ஆனா இன்னும் பார்க்கல, இப்பதான் பார்க்க போறோம். இல்ல நல்லா சூப்பரா பண்ணி படம் நல்லா இருக்கு. இல்ல இல்ல உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணோம். பழைய டோபி மெக்வயரும் ஆண்ட்ரூ கார்ஃபீல்டையும் ரிமைண்ட் பண்ணோம். அவங்க ஜானர்ல வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தனியா ஓனா ராம் ஹாலண்டுக்குன்னு ஒரு எல்லாமே நல்லா இருக்கு. பனிஷருக்கு வந்து நமக்கு பெரிய ஸ்க்ரீன்ல வந்து நமக்கு பெரிய ப்ரெசன்ஸ் இருந்துருக்கு, இதுக்கு முன்னாடி இல்லை. ஆனா இதுல நல்லா ப்ரெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹல்க் வர சீன்ஸும் நல்லா இருக்கு. கொடுத்துருக்காங்க. பார்க்கல, இன்னும் அடுத்த ஷோ போய் பார்க்கலாம். தேங்க்யூ. அதெல்லாம் இல்ல, சும்மா எடுக்கணும்னு எடுத்துருக்காங்க, வேற எதுவும் இல்ல. ப்ரீவியஸ் பார்ட்டோட எப்படி போகுது? அது வேணா ஓகேங்களா? போகணும். எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. பின்னால வருவாங்க. ஃபைட் சீக்வென்ஸ் எப்படி பண்ணீங்க? பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஜாக்கி சான் நல்லா இருக்கு.